காதல் வரக்கூடிய மாதம், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய மாதம், நல்லவைகள் நடக்காதவர்கள், நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, ஒரு பெண்ணை நம்பினேன், ஒரு ஆணை நம்பினேன், அவர்கள் என் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு விளையாடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியாக நட்புகள், உறவுகள், திருமண விஷயங்களில் கடினமான பலன்கள் ஏற்கனவே நடந்த மிதுன ராசிக்காரர்கள். 8ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவர்களோடு அவர் சேர போகிறார். பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பணம் வரக்கூடிய அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை தவிர பாக்கிய விஷயங்கள்னு சொல்லுவோம். ஜாம்னு ஜனவரி மாதம் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காத அளவில் தாங்க. அதனால் யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மிதுன ராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி யோக பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் 10-15 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் குருவின் பார்வையில் 7ஆம் இடத்துல இருப்பாங்க. நட்புகள், கூட்டு முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கௌரவ மரியாதைலாம் ஜனவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கிறத சாதிக்கக்கூடிய மாதம்னு சொல்லுவேன். உங்களுடைய முயற்சிகள் நல்லா பலிக்கும்ன்றதுனால நீங்கள் தான் முயற்சியை பண்ணணும். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் வரக்கூடிய மாதம், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகக்கூடிய மாதம். கடந்த சில வருடங்களாக ஏதேனும் ஒரு அளவில் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அஷ்டமச்சனியில் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, காதல் முறிஞ்சு போச்சு, கல்யாணம் பாது வெளியில் நின்றுச்சு, அல்லது கல்யாணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு போய் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன், டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான 7ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்காதவர்கள், நம்பிக்கை துரோகம் நடந்துருச்சு, ஒரு பெண்ணை நம்பினேன், ஒரு ஆணை நம்பினேன், அவர்கள் என் வாழ்க்கையில் இப்படி வந்துட்டு விளையாடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியாக நட்புகள், உறவுகள், திருமண விஷயங்களில் கடினமான பலன்கள் ஏற்கனவே நடந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. புதிய நட்பு வரும், புதிய காதல் வரும், புதிய அறிமுகம் வரும், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இதுவரைக்கும் சரிவராத கூட்டு முயற்சிகள் இப்போது பலன் அளிக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு காசு பணம் இந்த வருஷத்துலேருந்தே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வரும். ஷேர் மார்க்கெட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன், பொதுவாகவே புதனுக்கு 2, 5, 8, 11, 12 ஆகிய இடங்கள் நல்ல இடங்கள். 2, 5, 8, 11ன்றது அந்த பணபர ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். பணபர ஸ்தானங்களில் கோச்சார ரீதியாக புத பகவான் வரும் பொழுது அவர் நல்ல பலன்களை செய்வார். 8ஆம் இடத்துல பாருங்கள், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவர்களோடு அவர் சேர போகிறார். அப்போ இந்த அமைப்பில் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு கை கொடுக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய பணம் வரக்கூடிய அமைப்பு, நீங்கள் ஏமாந்து விட்ட ஒரு பணம், கைவிடப்பட்ட பணம் கூட வரக்கூடிய அமைப்புகள் என எல்லா நிலைமைகளிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள், பயணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. தொட்டது துலங்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் முதல்ல குருவின் பார்வையில் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு. 2வது சுக்கிரனோடைய அவர் அப்படியே டெவலப் ஆகி போகிறாரு. எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பாராத நன்மைகள், மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள் இருந்தாலும் கூட புதிய நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, வியாபாரிகளுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் விவசாய பெருமக்கள், கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தொட்டது துலங்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை பேருக்குமே மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம், அதாவது இந்த மாதம் ஆரம்பமே நல்ல விதமாக தான் அமையுது. 6, 12ஆம் இடங்களில் கிரகங்கள் மொத்தமாக கூடியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் போன்ற ராஜயோக கிரகமான செவ்வாய் இப்பொழுது 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் ராசியோடு தொடர்பு கொள்வது, ஒரே நேரத்தில் நண்பர்கள் அனைவருமே அப்படியே கேந்திரங்களில் இருக்கிறது. 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 15ஆம் தேதிக்கு முன்பாக சூரியன், செவ்வாய், குரு போன்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்வதுன்றது ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் கொஞ்சம் முயற்சிகளை அப்படியே கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட
2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருந்தாக வேண்டும் என்பதன் அடிப்படையில் அதனுடைய ஆரம்ப மாதமான முதல் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகளை, பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை தவிர பாக்கிய விஷயங்கள்னு சொல்லுவோம். 9ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதத்தில் இருக்கிறதுன்றது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பா சொல்ல பேச்சை கேட்க முடியாமல் அல்லது அப்பாவை அம்மாவை கவனிக்க முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார முன்னேற்றம், வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய தன்மை, பதவி உயர்விற்கு இது வரைக்கும் இருந்து வந்த தடை விலகக்கூடிய அமைப்பு, வேலையே போனாலும் இனிமேல் ஒரு நல்ல சம்பளத்தில் கூடுதலாக டபுள் பங்கு சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தங்கம் சார்ந்த, உலோகம் சார்ந்த, இரும்பு சார்ந்த, துத்தநாகம், பித்தளை போன்ற உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கஷ்டம், பண கஷ்டம்லாம் விலகக்கூடிய அமைப்புன்னு ஜாம்னு ஜனவரி மாதம் பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காத அளவில் தாங்க இந்த ஜனவரி மாதம் 2026 கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதாவது விரயங்கள் வரும். அவர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம உங்கள் இனத்துக்காரர் இல்லாமல் இருப்பார், உங்கள் மதத்துக்காரர் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நாட்டுக்காரர் தமிழ் பேச தெரியாது, யாரையாவது ஒருத்தரை நம்பி டக்குன்னு ஒரு நம்பிக்கை துரோகம் வரக்கூடிய தன்மைகள் மட்டும் சிலருக்கு இருக்குதுங்க. அதனால் யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனத்தில் ஏதாவது செலவுகள் விரயங்கள் வரும். ஒரு புது வண்டி வாங்குறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வண்டியை அப்படியே விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கணும்னு நினைக்கும் போது அதில் ஒரு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் முதல் பகுதியில் ஒரு 10 நாட்களுக்கு அவங்க வரல இவங்க வரல அப்படின்ற மாதிரியான வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மனக்கவலைகள் வரக்கூடிய அமைப்பு முதல் 15 நாட்களுக்கு இருந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அப்படியே 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை பார்க்க போகின்ற தன்மை அட்டகாசமாக இருக்கும்ன்றதுனால பிற்பகுதி 2 வாரங்கள் ஜனவரி மாதத்தின் 3வது வாரமும் 4வது வாரமும் எதையும் சாதிக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நீட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இந்த மாசத்திலிருந்து நல்லதுகள் நடக்க போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.